அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜனாசாவுடைய தொழுகைய தொலை வைக்கக்கூடிய விஷயத்துல பல மாதிரி கருத்துக்கள் இருந்தபோது, அவங்களுடைய சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனால அப்ப ஆளுநராக இருந்த சஅத் பின் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள புடிச்சு தள்ளிட்டு வராங்களாம் முன்னாடி. நீங்க தான் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் ஜனாசாவ உங்களுடைய பொறுப்பாளிகள் தான் தொழு வைக்கணும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே நீங்க தான் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளி, நீங்க தான் அமீர், நீங்க தான் வாலி, நீங்க தான் தொழு வைக்கணும் என்பதாக யார் சொன்னாங்க? ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கனிமானவர்களே, சுன்னாவும் இதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பரவலா, ஒரு தந்தையினுடைய ஜனாசா வந்துச்சுன்னு சொன்னாக்கா, அவருடைய மகனார் வேக வேகமா தொழு வைக்க வராரு. நான் தான் தொழு வைப்பேன். அவர் ஆஃப் கை ஷர்ட் போட்டிருப்பாரு, அல்லது அவர் அவருடைய ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இருந்தாலும் நான் தான் தொழு வைப்பேன். உங்களுக்கு தொழு வைக்கிறதுக்கு கடமை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதனுடைய தரத்துல முதலாவது தரம் யார் ஃபர்ஸ்ட் தொழு வைக்கிறதுக்கு தகுதியானவன் சொன்னாக்கா, பொறுப்பாளிகள், வாலிகள், அமீர்கள், அவங்களுக்கு அடுத்தபடியாக இமாம்கள், அவங்களுக்கு அடுத்தபடியாக இவங்களாம் இல்லாத பட்சத்துல தான் யார் தொழு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை விட மிகப்பெரிய ஆலிம் யாராவது இருக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரருடைய ஜனாசாவை தொழு வைக்கல. அந்த காலத்துல இருந்த அமீராக இருந்த மதீனாவுடைய வாலியாக இருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் தொலை வச்சிருக்காங்க என்பதாக வரலாறுல அப்துர் ரஸாக் பதிவு செஞ்சிருக்காங்க. ஷேக் அல்பானி போன்றவங்க இந்த சம்பவத்தை, இந்த ஹதீஸ ஆதாரமானதாக அறிவிச்சிருக்காங்க. எனவே ஜனாசா தொழுகையில சிறந்தது என்னன்னு சொன்னாக்கா, எவர்கள் பொறுப்பாளிகளாக இருப்பார்களோ, எவர்கள் பொறுப்பாளிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தொலை வைப்பதுதான் ஏற்றமானது என்பது இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.